Hi friends, welcome to Recipes in My Home. Vanita's Kitchen, thank you so much. My mom's recipes, thank you so much. Farooq Muhammad Foods, thank you so much. Triple V channel, thank you so much. கோவை பழ லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நார்மலாக கோவை பழம் கிடைக்காது, கிடைச்சிச்சின்னா நீங்கள் இது போல் செய்யலாம். சாதாரணமாக நாம் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், இது போல் லஸ்ஸியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே நமக்கு கோவைப்பழம் நன்மை தரக்கூடியதுங்க. நமக்கு பிளட் கவுண்ட் ஏறுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். அதுபோல் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்ணுங்க. இந்த கோவைப்பழம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, அதுபோல் கண்களுக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியது. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நான் கோவைப்பழம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நார்மலாக புளித்த தயிர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர், சுகர், அப்புறம் கோவைப்பழம் எவ்வளவு வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு இதே மெத்தட்லேயே போட்டு செய்யுங்க. இப்போ ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சுக்கிறேன். நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த சுகரும் ஐஸும் சேர்ந்து நல்லா அரைஞ்சதும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வடிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். கொட்டையெல்லாம் இருக்கும்ல, டிஸ்டர்பாக இருக்கும், அதுக்காக. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த கோவைப்பழ லஸ்ஸி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோவைப்பழம் கிடைச்சிதுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த லஸ்ஸி சம்மரில் அதிகமாக சாப்பிட்லாங்க. வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கோடைக்காலத்துக்கு குளு குளுன்னு கோவைப்பழ லஸ்ஸி பார்த்தோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். Thanks for watching. Very tasty and healthy கோவைப்பழ லஸ்ஸி. செம்ம டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.